our father. Okay, for Combodia. Yeah. எனக்கு அப்படியே கூஸ் பம்ப்ஸ் வருது கைஸ். அந்த வார்த்தை சொன்ன மாதிரில ஈஸ் அவர் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை என்ன என் காதுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. வேற லெவலில் மாட்டிட்டோம்னு நினைக்கிறேன் கைஸ். நம்ம ஏன்னா ஒரு இடத்துல பெரிய பள்ளமாக வந்ததுன்னா கூட முடிஞ்சிடும் கைஸ். அசுர மழை அடிச்சுக்கிட்டு இருக்கு கைஸ். கைஸ் செம்மையாக வலிக்கிருச்சு கைஸ் பிரிட்ஜ் மேலே. எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹாப்பி தீபாவளி. இந்த தீபாவளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து என்ன கிஃப்ட் கொடுக்கலாம்னு உங்களுக்கு டவுட்டாக இருக்கா? எனக்கு வந்து அதே ஒரு டவுட்டில் தான் இருந்தேன். ஆனால் வந்து நல்லா யோசிச்சு பார்த்தா வந்து நாலேஜை தவிர வேறு என்ன வந்து நம்மளால் கிஃப்ட் பெருசாக கொடுத்துட முடியும்? யோசிச்சு பாருங்கள், கண்டிப்பாக முடியாது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குக்கு எஃப்எம் நானே எங்கள் ஃபேமிலிக்கு வந்து எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். சும்மா இருக்கிற டைமில் வந்து கேளுங்க, கொஞ்சம் இன்னும் நாலேஜாச்சும் கெயின் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு நானே வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு புக்கை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். அதுதான் வந்து டர்னிங் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. எதை செஞ்சாலும் அதில் வந்து நம்ம வந்து ஒரு ப்ரோவாக இருக்கணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னுடைய ஒரு மெயினான ஒரு எண்ணம். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குக்கு எஃப்எம்ல கிட்டத்தட்ட 50,000+ கண்டென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ புக் ஃபார்மேட்டில் அவைலபிளாக இருக்கு கைஸ். ஏன்னா குக்கு எஃப்எம் தான் இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லீடிங்கான ஒரு பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்மு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எல்லா விதமான ஒரு ரீஜனல் லாங்குவேஜ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆடியோ புக்ஸை. தமிழ், தெலுங்கு, கன்னடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரீஜனல் லாங்குவேஜ்லையுமே அவைலபிளாக இருக்குது கைஸ். ப்ளஸ் தினம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து புதுசான ஆடியோ புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லான்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. குக்கு எஃப்எம் உடைய இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெறும் 399 ரூபா தான். ஆனால் நம்மளுடைய கூப்பன் கூட யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அதுலேயும் வந்து 50% ஆஃபரு. வெறும் 199 ரூபாயிலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா ஆடியோ புக்ஸையுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேட்க முடியும். யோசிச்சு பாருங்க, தீபாவளிக்கு என்னென்னமோ செலவு பண்ணுறோம், இந்த மாதிரி வந்து ஒரு நாலேஜ் கெயின் பண்ணுற விஷயத்துக்கு செலவு பண்ணாலும் ஒரு 199 ரூபா. ஆனால் தீபாவளிக்கு என்ன எதனா புதுசு ஆஃபர் எதனா விட்டுருக்காங்களா சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம். வர 19ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் வந்து குக்கு எஃப்எம்ல வந்து விட்டுட்டு இருக்காங்க. வேற லெவல் எக்ஸைட்டிங்கான ஆஃபர்ஸ் எல்லாமே. அது எல்லாமே என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் மறக்காம டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி குக்கு எஃப்எம் இன்னைக்கே டவுன்லோட் பண்ணுங்க. அண்ட் நம்மளுடைய கூப்பன் கூட யூஸ் பண்ணுங்க. அந்த 50%ன்றதை உள்ள என்ட்ரு ஆகும்போது அந்த ஒரு ஆஃபரை எடுத்துக்கிட்டே உள்ளே போங்க. உள்ளே போனவொடனே உங்களுக்கு வந்து நிறைய எக்ஸைட்டிங்கான ஆஃபர்ஸ் காத்துட்டு இருக்கு. மறக்காம டவுன்லோட் பண்ணுங்க. கேளுங்கள் மனதிற்கு பிடித்தது. ஹலோ கைஸ், இஸ் ஸ்டேரியன், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ட்ராங் அப்படின்ற இடத்துல இருக்கோம். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம Pnom Penh வந்து பார்த்தீங்கன்னா வந்து போகிறோம். Pnom Penh தான் வந்து கம்போடியாவுடைய கேபிட்டல் சிட்டி. ஸோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிளம்ப போகிறோம். ஸோ இதை பாருங்கள், எனக்கு பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெக்காங் ரிவர் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அண்டு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருக்க ஹோட்டல் 4 Rivers ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ஹோட்டல் தான். வைஃபையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபாஸ்ட்டாக இருந்தது. அண்டு பார்க்கிங்கும் சேஃபாக இருந்தது. நேற்று லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தாரா வந்து செம்ம அழுக்காயிட்டா. பட் நான் வந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக கழுவிட்டேன் க்ளீனாக. நேற்றே உட்காந்து பட் எல்லாத்தையும் கழுவுனேன். இந்த ஒரு 2 பாட்டை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கழுவாமல் விட்டுட்டேன். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து Pnom Penh வந்து பார்த்தீங்கன்னா 400 கிலோமீட்டர்ஸு மேப் போட்டு போனோம். நம்ம இப்போயே ஆஃப்லைனில் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா வந்து தெரியும் கம்பாங் தி ப்ரொவின்ஸ் அப்படின்றத வந்து நான் ஆஃப்லைனில் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து வைஃபைலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் மோஸ்ட்லி டவுன்லோட் பண்ணி வச்சிருவேன். ஸோ தட் நம்ம போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த விதமான ஒரு தலைவலியுமே இருக்காது. அண்ட் 7 hours காட்டுது. ஈவினிங் 5 o'clock ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு வந்து அதுக்கு முன்னாடியே வந்து ரீச் ஆகிடுவோம்னு நினைக்கிறேன். பிகாஸ் வந்து நாங்கள் எதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பிரேக் எடுக்க போகிறதில்ல. இன்றைக்கி சாப்பிட்றதுக்காக இருக்கட்டும், எதுக்காக இருக்கட்டும், எதுக்குமே வந்து மோஸ்ட்லி பிரேக் எடுக்க போகிறதில்ல. ஆல்ரெடி ஃபியூல் வந்து தாராளம் இருக்கா. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஃபியூல் ஸ்டேஷன் இருந்ததுன்னா எவ்வளோ ஃபியூல் இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு ஃபியூல் போட வேண்டியது இருந்ததுன்னா போட்டுக்கலாம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் டுடேஸ் ரைட். ஹோப்ஃபுல்லி வந்து இன்றைக்கி ரோட்ஸ் வந்து நல்லாயிருக்கும் நம்புகிறேன். இதை பாருங்கள், க்ளவுஸ் வந்து கழுவாமல் விட்டுட்டேன். க்ளவுஸ் வந்து டேங்க் பேக்குள்ளே இருந்ததுனால டேங்க் பேக்கையும் கழுவல, க்ளவுஸையும் கழுவல, இந்த பேக்கையும் கழுவல. மற்றபடி தாரா வந்து கொஞ்சம் ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு கழுவிருக்கேன். ஓகே லெட்ஸ் கோ. ஓம் நம சிவாய. இப்போ காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபிஷிங் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க போல இருக்குது. எல்லாம் செம்ம பெரிய ஒரு ரிவர் கைஸ். ஆக்சுவலாக வந்து இது மெக்காங் ரிவர் மட்டும் இல்லை, இந்த ஒரு பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைடு பார்த்தீங்கன்னா தெரியும் 2 ரிவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரே இடத்துல கலக்கிற மாதிரி இருக்கும். ஓகே மக்களே, 407 கிலோமீட்டரா, 7 மணி நேரம். ஹோப்ஃபுல்லி வந்து மழை பெய்யக்கூடாது இன்றைக்கி. ஐ விஷ். ஸோ ஃபியூல் எவ்வளோ இருக்குது, ஃபியூல் எவ்வளோ தேவைப்படுதுன்னு பார்த்துப்போம். ஓகே, இன்னும் 100 கிலோமீட்டர்ஸ் தான் போகும். அதனால் வந்து நம்ம வந்து ஃபியூல் போடணும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து வரக்கூடிய பெட்ரோல் பங்கில் வந்து நம்ம ஃபியூல் போட்டுக்கலாம். இங்கே பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு பிரிட்ஜு. இங்கே அங்கே சொல்கிறேன். அந்த பிரிட்ஜு மேலே தான் வந்து நம்ம இப்போ வந்து கிராஸ் பண்ணி போக போகிறோம். இங்கே எங்கே வழியே ரூட்டே இல்லை. ஓகே மக்களே, அந்த பக்கத்துலேருந்து வந்து மேலே பிரிட்ஜு மேலே ஏற சொல்லுது. பார்ப்போம். பிரிட்ஜு மேலே ஏறிட்டோன்னா அதுக்கப்புறமா ரோட்ஸ் நல்லாயிருக்கும்.
ஆனால் இங்கே எங்கே ரோடே இல்லையே பாருங்க. நான் லெஃப்ட் எடுக்க சொல்லுது. லெஃப்ட் எங்கே இருக்குது? இங்கே ஏதோ இருக்குப்பா லெஃப்ட்டு. இது மாதிரி சிட்டிலேயே ஃபியூல் போட்டோன்னா 95 ஃபியூல் கிடைக்கும். என் மனசு சொல்லுது வெளியே போனால் ஃபியூல் கிடைக்காதரா அப்படின்னு. இங்கே எங்கே பெட்ரோல் பங்க் இருக்கணும்னு எனக்கு தெரியல. இது இருக்கிறது இங்கே 95 இருக்கா? இங்கே பெட்ரோல் பங்கே ஓப்பன் இல்லை. இருக்குது ஃபியூல் ஸ்டேஷன் ஃபுல்லி இங்கே இந்த ஊருக்கா. இது பார்த்தீங்கன்னா டெலா 92 தான் இருக்குது கைஸுங்க. ஃபுல் டேங்க். ஸோ 92 இருக்குது, 91 இல்லை. இந்த ஊரில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்களா. யா சூரியவர்மன் ஜெயவர்மன் கரெக்ட். யா சொன்னேன்ல நான். He's your father. Okay, for Combodia. Yeah. எப்படி பெருமையாக இருக்குல்ல கேட்கும்போது. அவர் தான் எங்களுக்கெல்லாம் அப்பா அப்படின்னும் போது சோழர்களே வேறு லெவலில் செஞ்சு விட்டு போயிருக்கீங்க. இங்கே நல்லா பார்த்துக்கிட்டாங்களாம் பஸ் இங்கே இருக்கிறவங்கள. அதனால தான் இன்னமும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து மறக்காமல் இருக்காங்க. அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்களாம். குட் டே. ஓகே மக்களே, ஃபியூல் போட்டாச்சு. அண்ட் டாலர்ஸுக்கு பதிலாக வந்து ரியல் கொடுத்துருக்காங்க. தட் இவங்களுடைய கம்போடியாவுடைய ரியல். அதாவது $1 ஈக்குவல்ஸ் டு 44,100 ரியல். என்னன்னா வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து டாலர்ஸில் வித்ட்ரா பண்ணி இவங்களுக்கு டாலர்ஸை கொடுத்தோன்னா இவங்களுக்கு தான் லாபம். அதனால தான் நான் டாலர்ஸே கேட்டேன். பட் ஆனால் டாலர்ஸ் இல்லை போல இருக்குது. கனடியன் பேங்க் எல்லாமே. ஸோ அந்த ஏடிஎம்லலாம் பார்த்தீங்கன்னா டாலர்ஸ் தான் வரும். பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. அங்கே ஃபியூல் ப்ரைஸே வந்து பார்த்தீங்கன்னா டாலரில் தான் போட்டு வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஊர் காசு யூஸ் பண்ணுறத விட டாலர் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு அப்படியே கூஸ் பம்ப்ஸ் வருது. அந்த வார்த்தை சொன்ன பார்த்தீங்களா, ஈஸ் அவர் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை என்ன என் காதுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. சான்ஸே இல்லை. பெருமையாக இருக்குது. அந்த காலத்தில் இதே எடுத்ததுன்னு அவங்களாம் வந்து குதிரையில் ஓடிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ தாராள வந்திருக்கோம் பைக்கில். நம்ம இந்த இடத்துல நம்ம இருக்கிறதும் அவங்க அந்த டைமில் இருந்தது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கலாம். மீன்ஸ் நம்ம மைண்டில் ஓகேங்களா கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது வந்து அந்த ஒரு ஃபீல் இருக்குல்ல, அது சான்ஸே இல்லை கைஸ். அந்த ஒரு ஃபீலு சீரியஸாக அப்படியே காதுக்குள்ள வந்து அந்த ஒரு பிஜிஎம் ஓடிக்கிட்டே இருக்கு. ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 80 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட கவர் பண்ணிட்டோம். திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நான் அப்படியே வந்து அந்த ஒரு 80 கிலோமீட்டர் அந்த ஒரு விதமான ஒரு வாய்ப்பில் அப்படியே ஓட்டிகிட்டு வந்துட்டே இருந்தேன். பார்த்தா வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பயணிக்கணும், பின்னாடி ஆளை காணும். அதனால் இங்கே எங்கெல்லாம் நிப்பாட்டுவோம். நொட்டு அடிக்குது கைஸ். ஏன்னா இங்கே டைவர்ஷன் இருக்க இடத்துல வந்து நம்ம பையன் நிற்க மாட்டோம். கரெக்டாக தப்பாக போவோம் நம்ம பையன். அதனால் இங்கே வெயிட் பண்ணுவோம். வந்துட்டோம். இது வேறு எப்போ கைண்டி விழுன்னே தெரில. பாருங்க, அதான் கைண்டி கிச்சுக்குள்ள கொஞ்சம் தான் ஏதோ வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கு. டபுள் சைட் டேப் எடுத்து ஒட்டணும், வேறு வழி கிடையாது. நாங்கள் நிப்பாட்டி தான் ஒட்டி ஆகணும். ஓகே மக்களே, சனி வந்துட்டான். ஸோ கிளம்புவோம். இப்போ வந்து ஆக்சுவல் பிளான் என்னன்னா வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் கம்போடியாவில் மெயினாக போகணும்னு நினச்ச இடமே வந்து அங்கூர் வாட். ஸோ அந்த கோயிலுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். அதுதான் எங்கள் மெயின் பிளானே ஆக்சுவலாக கம்போடியாவில். பட் ஃப்னாம் பென் போயிட்டு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கைண்ட் ஆஃப் ஒரே ரூட்டில் வந்துட்டு போகிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது. இங்கேருந்து வந்து ஒரு 180 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அங்கூர் வாட்டு. பட் இப்போ அங்கூர் வாட் போனோம்னா மறுபடியும் ரிட்டன் வந்து ஃப்னாம் பென் வந்துட்டு மறுபடியும் நாங்கள் ரிட்டன் பார்டருக்கு போகும்போது அதே ரூட் வழியாக தான் போக வேண்டியது இருக்கும். அதனால தான் சரி ஓகே ஃபஸ்ட்டு வந்து ஃப்னாம் பென் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். என்ன இது மலை, இங்கே இருக்க வீடுங்கள்லாம் பாருங்கள், எல்லாத்தையும் ஹைட்டாக கட்டியிருக்காங்க மேலே. ஏன்னா வந்து இது ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் வெள்ளம் அதெல்லாம் வந்ததுன்னா வந்து எதுவும் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ மேலே வச்சு கட்டியிருக்காங்க வீடுங்களை. மக்களே ரோடை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரோடு இல்லாமல் இருக்க பாதையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. செம்மையாக வழுக்குது பயங்கரமாக. மழை பெய்யறதுக்கு அதுக்கும் செம்மண் வேறையா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நேற்று தான் கழுவுன தாராவை பார்த்தாடி செம்ம வழுக்குது கைஸ். பிரேக்கில் கையே வச்சிடக்கூடாது. தண்ணி வந்து பொறுமையாக வந்துட்டு இருக்கோம் முன்னாடி. ஓகே, அவனும் சேஃபாக இருக்கான் இல்லைன்னு பார்த்துக்கணும் நம்ம அப்பப்போ. அப்படின்னு எவ்வளோ தூரத்துக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியலையே. என்னையா முழுசாக இப்படி தான் இருக்கும் போல இருக்கு. பெரிய பெரிய பள்ளமாக இருக்குது. இன்னும் 2.2 கிலோமீட்டர்ஸ் செல்லக்குட்டி. ஏன்னா நான் டயர் மாற்றவே இல்லை கைஸ். அதுதான் பெரிய ஹெட்டேக் எனக்கு. இந்நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் டயரை மாற்றி இருந்திருக்கணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சட்ட ரீதியாக இந்த டைம் நான் டயர் மாற்றி இருந்திருக்கணும். பட் தாய்லாண்டு போய் மாற்றிக்கலான்னு சொல்லிட்டு நான் கிளம்ப வந்துட்டேன். தாய்லாண்டு வரைக்கும் எப்படின்னா ஓட்டிட்டா வேறு லெவல்ரா. ஒரு 2000-3000 கிலோமீட்டர் வந்து மிச்சம் பண்ணிட்டோம்டா நம்ம நினச்சிட்டு இருந்தேன். இந்த மாதிரி பள்ளத்தில் விதத்தில் விட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக ப்ளெயினாக இருக்கிற ரோட்டில் எடுத்துகிட்டு போகக்கூடாது. நம்ம அங்கே தான் நம்மளுக்கு வழுக்குமே. நான் லிட்டரலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே சறுக்கிக்கிட்டே போயிட்டுருக்கேன். ஆத்தாடி கைஸ், இன்னும் நிறைய ரொம்ப தூரம் இருக்குது கைஸ். இந்த ரோடு வேறு லெவலில் மாட்டிட்டோன்னு நினைக்கிறேன் கைஸ். நான் கூட இன்னொரு 400-500 மீட்டரில் முடிஞ்சிடும் வேறு ரோடு கன்வெர்ட் ஆகிடுன்னு பார்த்தா இதே ரோடு தான் காட்டுது கைஸ். அடுத்து 71 கிலோமீட்டருக்கா ரைட்டு.
நல்ல செய்கை கூகுள் மாதாஜி. மழை பெய்யலன்னா பிரச்சனையே கிடையாது. மழை பெஞ்சிட்டு இருக்கா அப்படியே இருந்து அந்த ஸ்லிப்பரினஸ் வந்து அதிகமாகிட்டே போகுது. பின்னாடி ஒரு ஜீவன் வந்துகிட்டு இருக்கு. அது எங்கே இருக்குன்னு கூட தெரியல. இது ரோடு வந்து தார் ரோடு தான். இந்த சைடில் இருக்க செம்மண் இருக்குது பார்த்தீங்களா, மழை பெஞ்சு அப்படியே வந்து மேலே வந்து அது ஒரு லேயராகவே ஆகிட்டுருக்கு. அதுதான் பிரச்சனையே. தார் ரோடு மேலே செம்மண்ணுன்னா எப்படி வழுக்கும் யோசிச்சு பாருங்கள். இருங்க அப்படிங்க வெயிட் பண்ணுவோம். சன்னியும் வந்துடட்டும். வந்ததுக்கப்புறமா போவோம். ஏன்னா இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து ஒன்றா போனால் தான் பெஸ்ட்டு. அவனுக்கு எதனா ஆனாலோ எனக்கு எதனா ஆனாலோ 2 பேருக்கும் ஒருத்தர் வரலாம். கைஸ் செம பெரிய ஒரு வாட்டர் கிராசிங் ஒன்று வருது கைஸ். அப்படியே இந்த காரோட டயர் போகிற பாதையிலேயே நம்மளும் போயிடுவோம். இந்த பாருங்க, எங்கன்னா ஒரு இடத்துல பெரிய பள்ளமாக வந்ததுன்னா கூட முடிஞ்சிடும். நல்ல ரொம்ப வஸ்தாக இருக்குது இந்த ரோட்ஸு. ஆக்சுவலாக நான் இப்போ ஓரமாக நிப்பாட்டி இந்த கோப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து ரொம்ப கீழே போயிடுறாப்புல. ஸோ டபுள் சைட் டேப்பை வந்து பார்த்திங்கன்னா மாற்ற வேண்டியது இருக்கும். நம்ம யாரும் எங்ககிட்ட சொல்லலை கம்போடியாவுடைய ரோட்ஸ் மோசமாக இருக்கும்னு சொல்லிட்டு. நேற்று வந்தார்ல நம்ம ஏஜென்ட் லிம்மு கிட்ட காலைல அமிச்சு கேட்டேன் எந்த ரூட் மேப் கரெக்டு. ஏன்னா 2 ரூட்டு காமிச்சிது, எந்த ரூட்டு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு கூகுள் மேப்ஸ் எது சொல்லுதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னாரு. அப்பயே நினச்சேன்டா நீ எங்களை எதுலேயோ வந்து சிக்க விடுறதுக்கு தான் பிளான் பண்ணியிருக்கேன்னு. அவனுக்கு ஏதோ பண்ணிட்டோம் போல இருக்குப்பா. நான் அதனால தான் இவ்வளோ காண்டே அந்த கடுப்பேற்றிக்கிட்டு இருக்கான். ஏன்னா நான் மழை பெய்யலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரோடெல்லாம் வந்து செம்மையாக ஓட்டு போகலாம் என்ஜாய் பண்ணி. மழை பெய்யாமல் இருந்திருந்தா இந்த மண்ணுக்கும் அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே செம்மையான ஒரு ஆஃப் ரோடிங் இது மாதிரி பரட்டி இருப்பேன் நான். பட் மழை பெஞ்சிருக்கனால செம்ம ஸ்லிப்பரியாக இருக்குது. எதுவுமே பண்ண முடியல. பாருங்கள் 40-50 தான். இவ்வளோ நேரத்துக்கு வந்து வெறும் வந்து ஒரு 7 கிலோமீட்டர் கூட வந்திருக்க மாட்டோம். 6 கிலோமீட்டர் தான் வந்திருக்கும். கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் இந்த ரோடு தான் கைஸ். அப்பாடா சிமெண்ட் ரோடு வந்துச்சு கைஸ். அந்த பொண்ணு மேலே தண்ணி அடிச்சுட்டே போயிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக டேப் அடித்து ஃபுல்லாக சுற்றி விட்டேன். ஸோ இப்போதைக்கு தற்சமயத்துக்கு இருக்கட்டும்னு சொல்லிட்டு ரூம் போய்ட்டு எம்சில் வாங்கி எம்சில் போட்டு ஓட்டினா தான் இது நிற்கும் போல் இருக்குது இந்த ஒரு மவுண்ட்டு இதில். ஏன்னா வந்து ரொம்ப வளவளப்பாக இருக்கிறதுனால என்னன்னு சொல்லிட்டு தெரியல. அது இல்லாமல் டஸ்ட்டு நிறைய போய் உக்காந்துதா, அதனால தான் இது தலைவலி. எனக்கு கால் வர செம்மையாக வலிக்குது கைஸ். இன்னைக்கு தண்ணியை வந்து முன்னாடி போக சொல்லிட்டேன். நான் வந்து கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு அப்படியே இதை மாட்டிட்டு பொறுமையாக போகலாம் அப்படின்னு. இன்னும் வந்து 302 கிலோமீட்டர் இருக்குது. 5 மணி நேரம் 17 நிமிஷம் இருக்குது. 4:56 ரீச் ஆகும்னு சொல்லுது. ரொம்ப ஸ்லோ டவுன் பண்ணிச்சு அந்த ஒரு பேட்ச் எங்களை. பிரிட்ஜா ஒருத்தாடி ஷிட் கைஸ். செம்மையாக வலிக்கிருச்சு கைஸ். பிரிட்ஜு மேலே எப்படி போச்சு பார்த்தீங்களா வண்டி இப்படி அப்படின்னு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல. நான் செம்மையாக மேனேஜ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எப்பா சாமி சும்மா அப்படியே எப்படி போச்சு பாருங்க. ஸ்கேட்டிங் பண்ணினே வந்தேன் மேலே பிரிட்ஜு மேலே. ஒத்தாடி லெஃப்டில் போக போறியா, என்ன பண்ண போகிற? இண்டிகேட்டர் போட்டு நான் ரோட்டில் காமெடி பண்ணிகிட்ருக்கேன். ஏய் என்னடா பண்ணுற மென்டல் பயலை. சில பேர் என்ன பண்ணுவாங்க, நம்ம வண்டி என்ன வண்டின்னு பார்க்கறதுக்காகவே அந்த மாதிரிலாம் வந்து பண்ணுவாங்க கைஸ். திரும்பாமல் இண்டிகேட்டர் போட்டு நான் ரோட்டில் நிற்பாங்க. அப்படியே சேம் வழுக்கும் பிரிட்ஜ் பக்கத்தில் இன்னொரு பிரிட்ஜ் புதுசாக கட்ட போகிறாங்க போல இருக்குது. ஆனால் கட்டலாம் இன்னும். அதை பாருங்க கைஸ், அசுர மழை அடிச்சுக்கிட்டு இருக்கு கைஸ். ஹெல்மெட்டில் இருக்கிற அந்த பீடிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போது போல. ஐயோ எப்பா ஷூட். ஹெல்மெட்டில் இப்படி ஸ்ட்ரைட்டாக அடிக்குதா, அந்த பீடிங்லேருந்து உள்ளே தண்ணி அடிக்கிற அளவுக்கு அந்தளவுக்கு ஃபோர்ஸாக மழை பெய்யுது. இன்னும் ஒரு 7.2 கிலோமீட்டர்ஸ் இந்த ரோடு. இந்த பாருங்கள் எப்படி பெய்யுது. ஐயோ அப்பா. எங்கேயும் நிப்பாட்டுற சீனே கிடையாது. அப்படியே நான் போயிட்டே இருக்க வேண்டியது தான். அப்படியே அடிச்சிருவான் டப்புன்னு யாரும் நம்மளை வந்து சுடுற மாதிரியே ஒரு ஃபீல். எனக்கு ஒன்றுமே கண்ணுக்கு தெரியல ஆக்சுவலாக சொல்லப்போம். ஆஃப் ஆகிடுச்சு இந்த கேமரா. அதுக்குள்ளே சார்ஜ் கழிச்சா நைட்டு தான் ஃபுல்லாக சார்ஜ் போட்டேன். ஓகே பார்த்தீங்கன்னா வந்து இப்போது சாப்பிட்றதுக்காக பிரேக் எடுத்துருக்கோம் நாங்கள். அண்ட் தாரா அப்புறமா கைகிறோம். இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னும் ஒரு 170 கிலோமீட்டர் பேலன்ஸ் இருக்குது. ஸோ ஓகே ஆனால் சாப்பிட்றலாம். ஏன்னா தினம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சாப்பாடு லஞ்சாக இருக்கட்டும், பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும், டின்னராக இருக்கட்டும், எல்லாமே லேட் ஆகுது. ஸோ ஹெல்த் ஸ்பாயில் வர மாதிரி ஃபீல் ஆச்சு. அதனால வந்து சாப்பிட்றான்னு. ஸோ சனி வந்து பார்த்திங்கன்னா இளநீ குடிக்கிற போல இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் வேணால் சாப்பிட போகிறேன். அவ்வளோ கைஸ் செம்ம ஒரு காமெடி. சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து பேக்கெட்டில் வண்டி சாவியை காணாமன்னு தேடிட்டு இருக்கேன். பார்த்தா இந்த இடத்துல இப்படி கிடக்கு கைஸ் சாவி. இப்படி தான் இருந்தது சாவி. இது எங்கே எப்படி அப்படி போச்சுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. மாய மந்திரமாக இருக்கிறது. ஒருவேளை வீடியோ ரீவைண்ட் பண்ணி பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் எப்படி அங்கே வந்தது கீன்ட்டுன்னு. பரவாயில்ல, நல்லா ஒரு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டேன். சனி எதுவுமே சாப்பிடல. சனி ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணான், ஆனால் அவனுக்கு பிடிக்கலையா, அவனை சாப்பிடல. ஸோ நான் சாப்பிட்டேன் ஃபுல்லாக. இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 174 கிலோமீட்டர் இருக்குது கைஸ். 3 மணி நேரம் காட்டுது. எனக்கு இன்னும் அந்த சாக்கிலேருந்து நான் வெளியே வரல. சாவி எப்படி அதுவும் இவ்வளோ குண்டும் குழியுமான ஒரு ரோட்டில் ஓட்டிகிட்டு வந்தேன்.
ஏன்னா நடுவில் எங்கேயுமே நான் வந்து சாவி எடுக்கவே இல்லை கையில். ஸோ வச்சுருந்தா வந்து ரூம் கிட்ட அங்கே ஏன்னா வந்து மேலே வச்சு அங்கே போய் லாக் ஆகியிருந்துருக்கணும். ஆனால் இவ்வளோ குண்டுங்குழியமான ரோட்லேயும் வந்து சாவி கீழே விழாமல் வந்திருக்குன்னா ஷாக்கிங். என் நேரம் நல்லா இருக்கு போல இருக்கு இன்னைக்கு. இங்கே வரேங்க கைஸ், இந்த நாட்டில் வந்து எங்கே போனாலுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து யாரோட சிலைன்னு தெரியுதுங்களா? நம்ம இந்தியன்ஸ் தான் இன்னும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க அங்கே. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜெயவர்மன் நினைக்கிறேன், அவருடைய சிலை தான் நினைக்கிறேன் இது. ஓகே மக்களே, சின்னதாக ஒரு பிரேக் எடுத்துகிட்டு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 23 கிலோமீட்டர் இருக்குது. சன்னி வந்து பின்னாடி வந்துட்டுருக்கான். இன்னும் வந்து அவனுக்கு 40 கிலோமீட்டர்ஸ் காட்டுதான். ஸோ 16 கிலோமீட்டர்ஸ் பேக்கில் இருக்கான். நான் பொறுமையாக தான் வரேன், இருந்தாலும் ஏன் வந்து அவ்வளோ பேக்கில் போயிடறான்னு தெரில. ஸோ ரூம் வந்து பார்த்திங்கன்னா வந்து புக் பண்ணல, டேரெக்டாக போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் மட்டும் பார்த்துட்டோம். அந்த ரூம் லொக்கேஷனுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து போட்டிருக்கோம். எனக்கு இந்த ஒரு டோலை தாண்டிட்டோம்னா அதுக்கப்புறம் சிட்டிக்குள்ளன்ற வர மாதிரி தான் நினைக்கிறேன். வரும்போதே மழையா நல்ல சகனம், அருமை. அப்போ முன்னாடி சமமாக பெஞ்சிக்கிட்டு இருக்கு கைஸ். இப்போ தான் எல்லாம் ஃபுல்லாக காஞ்சிது, க்ளவுஸு எல்லாமே. மறுபடியும் மழையில் நனைய போகிறோமா. ஸோ இங்கே ஃப்னாம்பெனில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 3 நாள் தங்க போகிறோம். 3 நாள் என்னடா பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு இருக்குது காரணம் இருக்குது. அது எல்லாத்தையும் நீங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. ரைஸ், இந்த ஊரில் ஆட்டோவெல்லாம் கவனிச்சிங்களா? அதை பாருங்கள், ரைட் சைடில் நம்ம ஊரில் இருக்க ஆட்டோ மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா எல்லா ஆட்டோவும். இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம போன 4 கண்ட்ரிலையுமே இங்கே தான். இந்த பாருங்கள், மஞ்சள் கலர் ஆட்டோ, வெள்ளை கலர் ஆட்டோ. நம்ம ஊர் ஆட்டோ மாதிரி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த நாட்டிலலாம். சொல்கிறேன், குளிப்பாட்டி ஒரு வழி ஆக்கி தான் ரூமு கூப்பிட்டு போவேன். என்ன பண்ணுறது, இந்த மாதிரி ஆட்டோஸும் இருக்குது. ஆனால் தி அமெரிக்கன் ஷீல்ட் வேக்ஸ் பாலிஷ் வாஷ். ஓகே, இங்கே வாஷிங் இருக்குது, பைக் வாஷிங். தாராவை வச்சு வந்து வாஷ் பண்ண வேண்டியதான் அப்புறமா. இல்லை, ஆனால் அடிக்கிற மலைக்கு என்னத்துக்கு வாஷ் பண்ணிவிட்டு அது வேறு ஒன்று. ஏன்னா சிட்டி அவுட்டரில் இருக்கா நான் இந்த இடம்லாம் 8 கிலோமீட்டர் காட்டுது. அப்பா, சிட்டி செம பெருசாக இருக்குது கைஸ். இன்னும் சிட்டிக்குள்ளே போக வேண்டியது இருக்குது கைஸ். Phnom Penh கேபிட்டல் சிட்டி இவ்வளோ பெருசாக கம்போடியா. அது இங்கே பாருங்க கைஸ், லெஃப்ட் சைடில் இருக்க பில்டிங் செம்ம அழகாக இருக்குது, ப்ளூ கலரில். இது வரைக்கும் இந்த மாதிரி ப்ளூ கலரில் அப்படியே வந்து டைமண்ட் மாதிரி இருக்குது கைஸ் பில்டிங்குடைய அவுட்லுக்கு. செம்மையாக. வாவ், இந்த பிரிட்ஜை பாருங்களேன். இங்கே ஏதோ வேறு பெரிய பிரிட்ஜ் கட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் வந்து ஆட்டோ, காரு, பைக் மட்டும் தான் அலௌடு. பெரிய பெரிய இதெல்லாம் அலௌடு கிடையாது. ஆஹா, இது வழுக்கும், இது வழுக்கும் வழுக்கும் வழுக்கும். வெல்கம் டு Phnom Penh சிட்டி. இது வேறு 6.9 கிலோமீட்டர்ஸில் ஸ்டக் ஆகிடுச்சு மேப்பு. அந்த வந்துட்டோம் பக்கத்தில், ஹோட்டல் பக்கத்தில். 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இருக்கும், அவ்வளோதான். இந்த பாருங்க, அப்படியே 6.9 கிலோமீட்டர் ஸ்டக் ஆகிடுக்குது கரும்பு. எப்போ பார்த்தாலும் இப்போ ரீச் ஆக போகும்போது கரெக்டாக இப்படி தான் இருக்குது. இவ்வளோ பெரிய ஒரு சிட்டியாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல கைஸ். நான் கூட நார்மலாக ஒரு சிட்டியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன். லாவோ சிட்டி கேபிட்டல்லாம் போய் பார்த்தீங்கன்னா வந்து இந்த அளவுக்குலாம் வந்து பெருசாலாம் கிடையாது, ஒன்றுமே கிடையாது இதை கம்பேர் பண்ணும்போது. இது ஃபுல்லாக டூரிஸ்ட் ஏரியா மாதிரி இருக்குது, ஆக்சுவல் சிட்டி மாதிரி இல்லை, ஆக்சுவலான பிளேஸ் மாதிரி. ஓகே மக்களே, இது கிடையாது, ஒஹானா அந்த பக்கம் இருக்குது. நல்ல வேலை. பார்க்கிங் இல்லையா? You have parking? Yeah. This is the parking? Yeah, parking. நல்லா இல்லை, இந்த ஹோட்டல் வேணாம், வர ஹோட்டல் பார்ப்போம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரூம் எடுத்தாச்சு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்டே பண்ண போகிற ரூம். அடுத்த ஒரு 3 நாளைக்கு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் இங்கே ஒரு சின்ன ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. பர் டே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆளுக்கு 1300 கிட்ட வருது, 2600 சம்திங் என்னமோ. ஸோ பார்க்கிங்கும் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நிப்பாட்டம் பார்த்தீங்கன்னா தப்பான ரூம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போகணும் பாருங்கள், அந்த ரூம் தான் எடுத்துருக்கோம். ஸோ Phnom Penhல வந்து பார்த்திங்கன்னா வந்து அடுத்த ஒரு 3 நாள் ஸ்டே பண்ண போகிறோம், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ 3 நாள் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் தெரியும். யா, ஸோ இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஐ ஹோப் யூ கைஸ் லைக் டுடேஸ் வீடியோ. ஆஸ் யூஷுவல் ஜஸ்ட் ஈட், ஸ்லீப், ரைட் அண்ட் ரிப்பீட் தட் அகைன். சேனலுக்கு புதுசாக சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ண கிளிக் பண்ணுறேங்க. இன்ஸ்டாகிராம் அதுன்னு சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்ணிடுங்க. இந்த பாருங்க, காலையில் ஏஞ்சவனே கோயிலில் முடிக்கலாம், செம்மையாக இருக்குது கோயில் வியூ.